வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். தாயோட வேதனை விக்ரமனோட கல் மனசையும் கரைக்க, ஆனா பார்த்திபனை விடுதலை செஞ்சா அது தனக்கே ஆபத்தாகிடுங்கிற எண்ணமும் ஆழமா பதிய என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற விக்ரமனோட பார்வை அங்க இருந்த போர்க்கவசம் மேல விழுகுது. அந்த முகத்தை பார்த்தாதானே உங்க மனசு கஷ்டப்படுது. அந்த முகத்தையே மறைச்சிட்டான்னு விக்ரமன் சொல்ல, அதை கேட்ட ராணியும் பார்த்திபனும் வாயடைச்சு போயிடுறாங்க. ஆனா நாகநாதனுக்கோ பயங்கர சந்தோஷம். சபாஷ் விக்ரமானு பாராட்டுறார் அவர். உடனே நாகநாதன் வீரர்கள் கிட்ட சொல்லி பாசறையில இருக்கிற அந்த முகமூடியோட சாவியை எடுத்துட்டு வர சொல்றார். அதை கேட்ட ராணி அழுதபடி விக்ரமன் கிட்ட வர, இதையும் நீங்க தடுத்தா உங்களை தாயின்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அவர் சொன்னதுல ஒரு கணம் ராணியே பயந்துடுறாங்க. தன்னோட தாய் படுற கஷ்டத்தை பொறுக்க முடியாத பார்த்திபன், அம்மா வேண்டாம்மா, எனக்காக நீங்க திரும்ப திரும்ப அவமானப்பட வேணாம், அவனை நீங்க தடுக்காதீங்க, இது என் மேல ஆன அப்படின்னு உறுதியா சொல்லிடுறார் பார்த்திபன். அந்த வீரன் முகமூடி கொண்டு வர பார்த்திபனோட முகத்துல அந்த இரும்பு முகமூடியை மாட்டிடுறாங்க. நாளுக்கு நாள் தாடியும் மீசையும் வளர்ந்து கழுத்து இறுகி இறுகி சாகட்டும்னு குரூரமா சொல்றார் நாகநாதன். ராணி பார்த்திபன் பக்கத்துல போக அவரை தடுத்துடுறார் விக்ரமன். முகமூடியோட அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த அதிர்ச்சியில ராணி மயங்கி விழ அரண்மனை அந்த புறத்துல காவல்ல வைக்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் நாகநாதன். அம்மா மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு தோலை குலுக்கிட்டு நாகநாதனை ஃபாலோ பண்ணி போயிடுறார் விக்ரமனும். இது இப்படி போய்கிட்டு இருக்க ராஜாத்தியும் பொன்னனும் மாறு வேஷத்துல துணி துவைக்கிறவங்க மாதிரி அரண்மனைக்கு வராங்க. அவங்கள உள்ள போக விடாம வீரர்கள் அரசாங்க உத்தரவுன்னு தடுக்கிறாங்க. அப்ப அந்த வீரர்கள் பேச்சுவாக்குல பார்த்திபனோட முகத்துல இரும்பு முகமுடைய மாட்டி அந்த சாவிய விக்ரமன் தன்னோட கழுத்துல மாட்டி இருக்கிற விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. சரி, எங்களை உள்ள விட மாட்டீங்கன்னா அப்ப இந்த துணி மூட்டைய நீங்களே உள்ள கொடுத்துடுங்க, துணி ஏதாவது குறைஞ்சா எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மூட்டையை அங்கேயே போட்டுட்டு கிளம்ப வீரர்கள் அவங்கள தடுக்கிறாங்க. எங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி 2 பேரையும் அரண்மனைக்குள்ள அனுப்புறாங்க அந்த வீரர்கள். அமுதாவோட ரூமுக்குள்ள 2 பேரும் போக அவங்கள பார்த்ததும் கவலையோட இருக்கிற அமுதா கிட்ட, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், பார்த்திபனை எப்படியாவது விடுதலை செஞ்சிடலாம்னு ராஜாத்தி சொல்ல, அதுக்கு அமுதா அவர் விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தின்னு கேட்க, பொன்னன் நிச்சயமா முடியும்னு சொல்றார். விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்கு, அந்த சாவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் பார்த்திபனை காப்பாத்திடுறேன்னு சொல்றார் பொன்னன். அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும்னு அமுதா கேட்க, அதுக்கு பொன்னன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, மனசு வச்சா உங்களாலதான் கொண்டு வர முடியும்னு சொல்றார். நானும் குழப்பத்தோட கேட்கிற அமுதாக்கு ராஜாத்தி ஒரு யோசனை சொல்றாங்க. அதை கேட்டதும் சரி இப்பவே போறேன்னு உடனே விக்ரமனை பார்க்க போறாங்க அமுதா. தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு அங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிற விக்ரமன் கிட்ட அவரை மயக்கிற மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க அமுதா. அவரை பாட்டு பாடி ஒரு மாளிகைக்குள்ள கூட்டிட்டு போய் அவரை மயங்க வச்சிடுறாங்க. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் அவரோட கழுத்து சங்கிலியை எடுத்துட்டு வந்து அந்த சாவிய பொன்னன் கிட்ட கொடுக்கறாங்க அமுதா. அந்த சாவியை எடுத்துட்டு ராஜாத்தியும் பொன்னனும் சிறைச்சாலைக்கு பானகம் கொண்டு போற வண்டி வர வழியில காத்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சிறைச்சாலைக்கு பானகம் கொண்டு போற 2 பேர் வண்டியோட அங்க வர அவங்க கிட்ட பொன்னன் பேச்சு கொடுக்க, அந்த சமயத்துல ராஜாத்தி அந்த பானக வண்டியில மயக்க மருந்த கலந்துடுறாங்க. கலந்த பிறகு ராஜாத்தியும் பொன்னனும் அந்த மயக்க மருந்து கலந்த பானகத்தை வண்டி கொண்டு வந்தவங்களுக்கும் அங்க இருந்த வீரர்களுக்கும் கலந்து கொடுக்க எல்லாரும் அப்படியே மயங்கிடுறாங்க. பொன்னனும் ராஜாத்தியும் அந்த வீரர்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள இருந்த எல்லா வீரர்களும் பானகத்தை சாப்பிட மயங்கிடுறாங்க. வீரர்கள் கிட்ட இருந்த சாவியை எடுத்துட்டு வந்து பார்த்திபனை அடைச்சு வச்சிருந்த சிறைச்சாலை கதவை திறந்துடுறாங்க. அவங்க கொண்டு வந்த சாவியை வச்சு அவரோட முகமூடியையும் கழட்டிடுறாங்க. அதே சமயம் ராஜாத்தி சோமப்பாவை காப்பாத்திடுறாங்க. எல்லாரும் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. பார்த்திபன் சிறைச்சாலையில இருந்து நேரா போனது மயங்கி கிடக்கிற விக்ரமன் கிட்டதான். அவரை தட்டி எழுப்ப எதிர பார்த்திபனை பார்த்ததும் விக்ரமனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஆணு அலறினாலும் ஓனு கதறினாலும் உனக்கு துணை செய்ய உன்னோட ஆட்கள் வரமாட்டாங்க, ஆண்டவன் கூட இங்க வரமாட்டான்னு சொல்றார் பார்த்திபன். உன்னை சிறையில அடைச்சேனேன்னு விக்ரமன் புரியாம முழிக்க, நான் தப்பிச்சிட்டேனேன்னு பார்த்திபன் பதில் சொல்ல, உன்னோட முகமூடின்னு விக்ரமன் ஆரம்பிக்கும் போதுதான் பார்த்திபன் கையில இருக்கிற முகமூடி மேல விக்ரமனோட பார்வைப்படுது. இப்ப பார்த்திபன் என்ன பண்ண போறாரு தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.